வெல்கம் டு டெக்கி மாஸ்டர். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம இதுவரைக்கும் பைத்தான் பேஸ் பண்ணி பைத்தானில் நம்ம சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணுறது, MySQLல் வந்து நம்ம எப்படி டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். ஆனால் இங்கே நம்ம ஜாங்கோங்கிற இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் பைத்தானுடைய ஓன் ஃப்ரேம் ஒர்க், இந்த ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷன் எப்படி பண்ண போகிறோம், வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இது கூட டேட்டா பேஸை எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ற எல்லா ஓவர்வியூவுமே நம்ம இந்த பதிவில், அதாவது இதை தொடர்ந்து வரக்கூடிய பதிவில் நம்ம ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு செஷன்லேயே நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம எப்படி வந்து இந்த ஜாங்கோவை இன்ஸ்டால் பண்ணி என்னென்ன லைப்ரரிஸ்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணி எப்படி இந்த ஜாங்கோ மூலியமாக ஒரு எஃபெக்டிவான பவர்ஃபுல்லான ஒரு வெப் அப்ளிகேஷன் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு போயிட்டு ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்குள்ளே நான் போகிறேன். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபோல்டரில் இந்த பதிவு வேணும் அப்படிங்கிறீங்களோ அந்த ஃபோல்டரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஈக்குவல் என்னுடைய பர்சனல் ஃபோல்டர் ஒன்று வச்சுருக்கேன், டெக்கி மாஸ்டர் சாம், ரைட். ஸோ இதுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். என்னென்ன, ஒரு ப்ராஜெக்ட்னு போட்டுக்கலாம், ஜாங்கோ ப்ராஜெக்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த ஜாங்கோ ப்ராஜெக்ட்குள்ளே இருக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சிஸ்டமில் கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் எங்கே உங்கள் ப்ராஜெக்டை வந்து ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, சி ஃபோல்டராக இருக்கலாம், டி ஃபோல்டராக இருக்கலாம், இல்லை உங்கள் சிஸ்டமில் ஒன்லி சி மட்டும்தான் இருக்குன்னா நீங்கள் சி ஃபோல்டரில் ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கிங்க. அது வந்து ரிலேட்டடான ஒரு டைட்டில் கொடுத்து நீங்கள் வச்சுக்கிங்க. இப்போது நான் வந்து என்னுடைய ஃபோல்டரை வந்து ஈக்குவலில் வச்சுருக்கிறேன், எனக்கு ஃபேவரட்டான ஃபோல்டரில் நான் வச்சுருக்கிறேன். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேசிக்லேருந்து இந்த பதிவை ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த பதிவு என்னத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாங்கோவை யூஸ் பண்ணி ஒரு வெப் அப்ளிகேஷன் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஆனால் இது என்னென்ன டூலை யூஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் டூல்ஸ் இருக்குது. அதில் நமக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம இந்த ஜாங்கோ யூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இல்லை வெப்சைட்டாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா இது வந்து மோர் செக்யூர். மற்ற டூல்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா, அதாவது இது பைத்தானுடைய ஓன் ஃப்ரேம் ஒர்க்கு. அதனால் பார்த்திங்கன்னா பைத்தானில் இருக்கக்கூடிய எல்லா கமெண்ட்ஸுமே நமக்கு இங்கே அப்ளை பண்ண முடியும். அதனால் நம்ம ப்ரீ ரிக்வெஸ்ட்டை என்ன வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கட்டாயம் வந்து பைத்தான் தெரிஞ்சிருக்கணும். பைத்தான் மாத்திரம் இல்லை, HTML பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும், HTML தெரிஞ்சிருக்கணும், CSS தெரிஞ்சிருக்கணும், அது கூட பூட்ஸ்ட்ராப் தெரிஞ்சிருக்கணும், ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கணும். இப்படி பேசிக்காக இதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா பைத்தானும் நம்ம லேர்ன் பண்ணிவிட்டு அது மூலிமா நம்ம ஜாங்கோவை யூஸ் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் இல்லாமல் டைரெக்டாக ஜாங்கோ போய் நான் கற்றுக்கணும் அப்படின்னம்னா நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போவும் அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, போய் HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், பூட்ஸ்ட்ராப், பைத்தான், அப்புறம் MySQL இல்லை நீங்கள் எதாவது ஒரு டேட்டா பேஸை நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டு தான் நீங்கள் ஜாங்கோக்குள்ளே என்ட்ராக முடியும். அது இல்லாமல் நான் டைரெக்டாக நான் வந்து உள்ளே வரேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறையா ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இதுதான் ஃபேக்ட்டும் கூட. ஸோ இந்த ப்ரீ ரிக்வெஸ்டெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுட்டு நம்மளுடைய ப்ரோக்ராமை பார்த்தீங்கன்னா அது கட்டாயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா நான் என்ன சொல்ல வரேன், நான் எதுக்கு இதெல்லாம் டைப் பண்ணுறேன், இதெல்லாம் என்னங்கிறதே உங்களுக்கு புரியும். ஓகே கைஸ், இப்போ நான் கொடுக்க வேண்டிய பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டேன். நிச்சயம் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இப்போது நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த எனக்கு ஃபேவரட்டான ஒரு ஃபோல்டர்,
அதில் நான் வந்து என்னுடைய பதிவு, அதாவது இந்த ப்ராஜெக்டை நான் இந்த Django ப்ராஜெக்ட் அப்படின்ற இடத்துக்குள்ளே தான் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். பிப் ஃபைலை வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் இந்த கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய எல்லா Djangoவில் இருக்கக்கூடிய எல்லா லைப்ரரிஸையும் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். இன்ஸ்டால் virtual virtual env, அதாவது virtual environment அப்படின்ற அந்த கமாண்டை நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்னுடைய சிஸ்டமில் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதனால் ரிக்குயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடு, ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுது. இப்போ நான் பண்ண வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இதை வந்து அப்கிரேட் தான் பண்ணணும். ஸோ அப்கிரேட் பண்ணணுன்னா ஸோ இப்போ நான் இந்த மாதிரி கொடுத்தேன்னா என்னுடைய பிப் ஃபைல் வந்து அப்கிரேட் ஆகிடுச்சு. இப்போ Django ஃபைல் எல்லாமே நான் வந்து ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டில் வச்சு தான் நான் ரன் பண்ண போகிறேன். அதனால் நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு பிகினிங்கில் ஒரு என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணணும், விர்ச்சுவல் என்விரான்மெண்ட். அதுக்கான கமாண்டு பார்த்தீங்கன்னா pip install virtual virtual environment இப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுத்துக்கிறேன். இப்போது நான் வந்து இதை வந்து ஆல்ரெடி என்னோடய சிஸ்டமில் இருக்குது. ஏன்னா நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அதனால் எனக்கு என்ன காட்டுதுன்னா ரிக்குயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடுன்னு வருது. பட் உங்களுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் ஆகிட்டு உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து என்னுடைய டைரக்டரியை நான் பார்க்குறேன். டைரக்டரியில் ஒன்றுமே இல்லை இல்லைங்களா? இப்போ டைரக்டரியில் ஒன்றுமே இல்லை. மறுபடியும் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை ஒரு நேம் கொடுக்க போகிறேன். நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்னா விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்னே கொடுத்துக்கலாம், இல்லை விர்ச்சுவல் இப்படின்னு கூட கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரிலேட்டடான நேமாக கூட கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்கன்னா ஸ்கூல் MGMTன்னு கூட கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு அது என்ன மாதிரி வேணுமோ, என்ன என்விரான்மெண்ட்டு வேணுமோ அந்த என்விரான்மெண்ட்டு கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட்டு ஜென்ரலாக நான் வந்து இந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறேன், விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுன்னு. ஸோ நான் அதையே கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டு க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ பாருங்களேன், இந்த டைரக்டரி போட்டோம்னா இங்கே VENV அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைரக்டரி வந்து இங்கே க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் இதை ஆக்டிவேட் பண்ணணும். இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது நான் இதை கொடுத்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வந்து இங்கே இந்த ஃபோல்டருக்கு முன்னாடி வந்து நமக்கு டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தா இப்போது Djangoவை நான் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ Djangoவை இன்ஸ்டால் பண்ணணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு pip pip file தென் இன்ஸ்டால் Django. ஸோ அப்படின்னு நான் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த Djangoவுக்கு தேவையான எல்லா ஃபைல்ஸுமே நமக்கு இன்ஸ்டால் ஆகிட்டு வரும். எங்கே இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இப்போது நான் மறுபடியும் டைரக்டரி போட்டு பார்க்குறேன். இப்போ நமக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் இதுக்கு Djangoவுக்கு தேவையான எல்லா ஃபைல்ஸுமே நமக்கு இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா Django -admin அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா Djangoவுடைய எல்லா ஃபைல்ஸுமே வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதெல்லாமே ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு Django கமெண்ட்ஸு. நம்ம இந்த கமெண்ட்ஸ் ஒவ்வொன்றுத்தையும் நம்ம இனி அப்கமிங் கிளாஸஸில் 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து இதுதான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு இண்டிகேஷன் நம்ம Djangoவை சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்கு. ஸோ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா Django, அதாவது pip install Django அப்படின்னு நீங்கள் கொடுத்து Django ஃபைலை இன்ஸ்டால் பண்ணினதுக்கப்புறம் Django இன்ஸ்டால் ஆகிடுச்சா சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு போயிட்டு நீங்கள் Django admin அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்படி உங்களுக்கு
இந்த லிஸ்ட் ஆஃப் கமாண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். இதில் என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்குது, சப் கமாண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சிஸ்டம் வந்து நமக்கு டிஃபால்ட்டாக கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயே நம்ம என்ன ஃபோல்டர் செலக்ட் பண்ணமோ அந்த ஃபோல்டருக்குள்ளேயே நம்ம இப்போ இத்தனையும் நம்ம செஞ்சிட்ருக்குறோம். ரைட், இப்போது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போது நம்மளுடைய இந்த Django ஃபைல் இன்ஸ்டால் ஆனது வெப் ப்ரௌசரில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி ஒர்க் ஆகுது, ஏன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு, அதை வந்து எப்படி நம்ம விஷுவலாக பார்க்குறது. ஓகே கைஸ், இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும் நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, see you.